ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் த்ரெட் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். த்ரெட் ஒர்க்கில் எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம். இந்த டைப் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் பார்க்க உங்களுக்கு கிராண்ட் லுக்காக இருக்கும். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இப்போது இந்த மாதிரி பைப்பிங் த்ரெட் எடுத்துகிட்டு க்ளூ வச்சு அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிவிடுங்க, ஒட்டிடுங்க. ஒட்டினதுக்கப்புறம் அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து நீங்கள் போட்டுக்கணும். அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் நமக்கு. இந்த மாதிரி ஜிக்ஸாக் எப்படி போடணும் அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. புதுசாக இருக்கவங்க அதை போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி ஜிக்ஸாக் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து நார்மலாக வந்து நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோமோ லோடிங் ஸ்டிச் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஏதாவது ஒரு எட்ஜிலேருந்து எடுத்து இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. கிராஸாக எப்படி போடணும் அப்படிங்கிறத லாஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அந்த வீடியோவோட லிங்க்குமே நான் வந்து லாஸ்ட்டாக கார்டில் அட்டாச் பண்ணுறேன், அதை செக் பண்ணிக்கோங்க. இப்போது எல்லோ கலர் த்ரெட் எடுத்து நான் இந்த மாதிரி சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கிராஸாக வந்து லோடிங் கொண்டு போகிறேன். இதுக்கு வந்து நீங்கள் த்ரெட்டு நீடில் தான் எடுக்கணும். த்ரெட்டுக்கு நீடில் வேறு இருக்குது, பீட்ஸுக்கு வேறு நீடில் இருக்குது. த்ரெட் நீடில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அழகாக கிடைக்கும். இதுவே வந்து நீங்கள் துலிப் பிராண்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீடில் நம்பர் 14 யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி அயன் நீடில் எடுக்கும்போது உங்களுக்கு இன்னுமே வந்து பர்ஃபெக்ஷன் நீட்டாக இருக்கும். கொஞ்சம் இந்த மாதிரி ஒர்க் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா துலிப் பிராண்டு இன்னும் கொஞ்சம் அந்த ஹூக்கோட மொனை வந்து சின்னதாக இருக்கும். ஸோ நீங்கள் அயன் நீடில் ப்ராக்டிஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும். நீங்கள் துலிப்லேயே ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுலேயே ஒர்க் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இப்போ கார்னர் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2-3 ஸ்டிச் நான் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம இன்னொரு கலர் த்ரெட் வந்து ஆட் பண்ண போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் ஆட் பண்ணியிருந்தோம், அந்த மாதிரி பண்ண போகிறது கிடையாது. இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து டிசைன் இருக்கும். இப்போ வந்து நம்ம எந்த சைடு ஸ்டார்ட் பண்ணமோ அந்த சைடே வந்து நான் இந்த மாதிரி த்ரெட்டை கொண்டு போய் இன்னொரு எக்ஸ்ட்ரா நீடில் வச்சு இந்த மாதிரி அந்த ஒரு சைடு வந்து பின் பண்ணி வச்சிடுறேன். இப்போ வந்து மேலே இப்போ நம்ம த்ரெட்டு வந்து ஆப்போசிட்டில் தான் வச்சுருக்கோம். அதுக்கு ஆப்போசிட் மேலே இந்த மாதிரி கிராஸாக வந்து நீங்கள் இன்னொரு த்ரெட்டு ஆட் பண்ணி ஸ்டிச்சஸ் வந்து கொண்டு வரணும். ஓகேங்களா? அதே சேம் ஸ்டிச்சு தான். ஸ்டிச்சு வந்து சேம் தான், பட் த்ரெட்டு வந்து ஆப்போசிட் சைட்லேருந்து எடுத்து ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண சைடு வந்து நீங்கள் எப்போவும் என்ன பண்ணணும் அப்படின்னா த்ரெட்டை வந்து கீழ் பார்த்து ஸ்டிச் பண்ணணும். ஆப்போசிட் சைடு அதாவது மேலே சைடு போகும்போது மேல் பார்த்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ நான் ப்ளூ கலர் ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு ஆப்போசிட்டில் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த லைன் வந்து கீழ் பார்த்தும் மேலே போகும்போது மேல் பார்த்தும் ஸ்டிச் பண்ணுறோம். இப்போ வந்து அந்த எல்லோ கலர் த்ரெட்டு மறையிற வரலையும் நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் பண்ணணும். இப்போ எல்லோ கலர் முடிஞ்சது, த்ரெட்டு மறைஞ்சி நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து மறைஞ்சிடுச்சு. ஸோ இப்போ வந்து அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு ப்ளூ கலரை ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ எல்லோ கலரை கொண்டு போய் இந்த மாதிரி கிராஸாக அதாவது மேல் பார்த்து அந்த ப்ளூ கலர் த்ரெட்டுக்கு மேலே கிராஸாக இந்த மாதிரி கொண்டு போய் நம்ம ஸ்டிச்சஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? அதாவது நம்ம ப்ளூ கலர் த்ரெட்டை வந்து எங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணமோ மேல் பார்த்து அந்த இடத்துல இருந்து நீங்கள் அடுத்த ஸ்டிச்சஸை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்த கலர் த்ரெட்டை ஸ்டார்ட் பண்ணணும். இப்போது எல்லோ கலர் சேம் ஸ்டிச்சஸ் எல்லாமே சேம், பட் ஒர்க் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை வந்து கவனமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது கஷ்டமான த்ரெட் ஒர்க்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதே சமயம் லுக் வைஸுமே உங்களுக்கு நல்லா இருக்கும். அதே நான் சொன்னது தான், எந்த சைடில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ த்ரெட்டை அந்த சைடு வந்து கீழ் பார்த்து ஸ்டிச்சஸ் போடணும். இப்போ பாருங்கள், கீழ் பார்த்து ஒரு ஸ்டிச் போட போகிறேன். அதாவது குட்டி செயின் அந்த லாஸ்ட்டாக இப்போ லாங்காக போடுறோம், அதுக்கப்புறம் ஷார்ட்டாக போடுவோம். அந்த ஷார்ட்டாக போடுற செயின் வந்து கீழ் பார்த்து இருக்கணும். அதே மாதிரி மேலே போகும்போது மேல் பார்த்து போடணும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ எல்லோ கலர் த்ரெட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ப்ளூ முடிகிற வரலையும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுட்டு
அதாவது எந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்களோ அதே சைடில் முடித்து இந்த மாதிரி இன்னொரு எக்ஸ்ட்ரா நீடில் வச்சு நீங்கள் அந்த நீடில் இன்சர்ட் பண்ணி பின் பண்ணி வச்சுருங்க. இப்போது மேல் பார்த்து கொஞ்சம் லைட்டாக கீழே இறங்கின மாதிரி இருந்தது. ஸோ அந்த மேலே ஒரு செயின் போட்டு அடுத்த லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? நம்ம எல்லோ கலர் வந்து எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணமோ அதுக்கு மேலேயே வந்து இந்த மாதிரி கிராஸாக நீங்கள் கொண்டு போகணும். இதோட லுக் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் தெரியும். ஓகேங்களா? ஒரு சைடு எல்லோ கலர் ட்ரையாங்கிள் தெரியும், இன்னொரு சைடு வந்து ப்ளூ கலர் ட்ரையாங்கிள் வந்து தெரியும். இது ரொம்ப ஈஸியான ஸ்டிச் தான். பட் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லோ கலரில் ஒர்க் பண்ண போகிறோம். அந்த ப்ளூ கலர் எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அங்கேருந்து நீங்கள் வந்து எல்லோ கலரை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி இதை கவனமாக ஞாபகம் வச்சுக்கணும். எந்த த்ரெட்டு எந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதே சைடில் தான் நம்ம முடிக்கணும். மேல் பார்த்து ஸ்டிச்சஸை கம்ப்ளீட் பண்ணக்கூடாது. இப்போ கீழ் பார்த்து தான் கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இப்போது ப்ளூ கலர் ஃபுல்லாக நம்ம கவர் ஆன உடனே நம்ம ஸ்டாப் பண்ணுவோம். இந்த த்ரெட்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்த த்ரெட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், மேலே ஒரு லாங்கு ஷார்ட்டு, திரும்ப கீழே வந்து ஒரு லாங்கு ஷார்ட்டு. இப்போ வந்து இந்த த்ரெட்டை ஸ்டாப் பண்ண போகிறேன். நான் ஸ்டாப் பண்ணி பாருங்கள், திருப்பி இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டு நீங்கள் பின் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா 2 த்ரெட்டும் வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும். இப்போது ப்ளூ கலரை கொண்டு போய் எந்த இடத்துல நம்ம எல்லோ ஸ்டார்ட் பண்ணமோ அதே இடத்துல வந்து ப்ளூ கலரை ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போது லெஃப்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு வந்து அந்த குட்டி செயின் போடுவோம் இல்லையா, அது கீழே பார்த்தும் ரைட் சைடில் மேலே பார்த்தும் போடணும். இப்போ இதே மாதிரி தான் நீங்கள் ப்ளூ கலர் த்ரெட்டும் ஒர்க் பண்ண போகிறீங்க. ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு, பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ப்ளவுஸஸ்க்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரு லைன் சுகர் பீட் தென் இந்த மாதிரி ஃபுல்லாக லோடிங் கொடுத்துட்டு அடுத்து சுகர் பீட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அங்கங்கே புட்டாஸ் வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு ரொம்ப கிராண்ட் லுக்காக இருக்கும். லோ ப்ரைஸில் லோ ப்ரைஸ்லேயும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க அப்படின்னா ரொம்ப ரிச்சாலாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க கேட்பாங்க. நிறைய பேர் த்ரெட் ஒர்க் தான் மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க கேட்பாங்க. அவங்களுக்குலாம் நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி ஒர்க் வந்து பண்ணி கொடுக்கலாம். இதை வந்து நம்ம நெக் பார்டருக்கு மட்டும் யூஸ் பண்ணணும் இல்லை, எல்லா இடத்துக்குமே வந்து இந்த லோடிங் வந்து அழகாக யூஸ் பண்ணலாம். அடுத்தடுத்த வீடியோவில் இந்த லோடிங்கை வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும், இதுலேயே வந்து நமக்கு ஃபில்லிங்லேயே நிறைய மெத்தட்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? லீஃப் ஃபில்லிங் இருக்குது. இதுலேயே நிறைய மெத்தட்ஸ் வந்து வரும். அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஆரி ஒர்க் ப்ளவுசஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் என்கிட்ட பண்ணணும் அப்படின்னா வீடியோட எண்டில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லிவிடுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் கொரியர் பண்ணி என்கிட்ட வந்து ஆரி ஒர்க் வந்து பண்ணிக்கலாம். எந்த டிசைன் நீங்கள் கேட்குறீங்களோ அந்த டிசைனுக்கு நாங்கள் கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவோம். மினிமம் வந்து 800லேருந்து பண்ணி கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த த்ரெட் முடிச்சுட்டு எண்டில் வந்து எப்படி முடிக்கிறேன் அப்படிங்கிறதையும் நான் காட்டியிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து சொல்கிறாங்க, எண்ட் பண்ணும்போது வந்து சொல்கிறதில்ல. நானே ஒரு 2-3 வீடியோஸில் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் எண்டிங் வந்து எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து காட்டியிருக்கேன். நான் ரொம்ப ஸ்பீடாக போகாமல் மினிமம் வந்து ஓரளவுக்கு ஸ்பீடில் தான் வந்து ஒர்க் பண்ணி காட்டியிருக்கேன். அதே மாதிரி க்ளோஸ்அப்லேயும் காட்டியிருக்கேன். கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் ரொம்ப ஜூமில் இருக்கனால உங்களுக்கு வந்து ஸ்டிச்சஸ் வந்து ஒரு மாதிரி தெரியலாம். இது வந்து ரொம்ப ஜூமில் வச்சு நம்ம பண்ணுறோம் இல்லைங்களா. கொஞ்சம் பிகினஸாக இருக்கும்போது அவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக வந்து புரியாது, தென் தெரியாது எந்த ஸ்டிச் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ அதனால தான் ஜூமில் வச்சு நான் ஒர்க் பண்ணி காட்டுறேன். இப்போது இந்த எல்லோ கலர் த்ரெட்டு மறைகிற வரலையும் நம்ம இந்த ப்ளூ கலரை வந்து கொண்டு வரணும். இப்போது இதே சேம் அந்த கிராஸ் ஷேப்லேயே போயிட்டு நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். இப்போ வந்து எனக்கு அந்த எல்லோ கலர் க்ளோஸ் ஆகும்போது இனிமேல் வந்து நமக்கு அந்த எல்லோ வந்து தேவைப்படாது. ஓகேங்களா? அவ்வளோதான், எல்லோ கலர் தேவைப்படாது. ஸோ எல்லோ கலரை நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு இப்போ ப்ளூ கலர் த்ரெட்டையும் வந்து நீங்கள் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள்.
கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டிசைன் வந்து அதாவது இந்த லோடிங் வந்து உங்களுக்கு அழகாக கம்ப்ளீட் ஆகிடும். இதை சுற்றியுமே வந்து நீங்கள் கலர் த்ரெட் வச்சு அவுட்லைன் கொடுத்துக்கலாம். கலர் த்ரெட்டு யூஸ் பண்ணலாம், சுகர் பீட் யூஸ் பண்ணலாம், கட் பீட் நிறைய இருக்குது. எல்லாமே வந்து நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். எதை யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் திங்க் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறம் இதோட ஃபைனல் லுக்கே நமக்கு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. வீடியோ குவாலிட்டி இல்லைனாலும் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி வந்து நான் வீடியோஸ் அப்லோட் பண்ண பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.